யாராவது இந்த குப்பையை பத்தி கேட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க ஆண்டி, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, வந்து இதை சுத்தம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? எங்க அம்மா கூடி சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்க, சோ நீங்க யாரும் டென்ஷன் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒருவேளை கோவப்பட்டே ஆவீங்கன்னா எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஆயிக்கோங்க. நான் வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா கசானா மனசு போன கூடாதுன்னு டைரி எழுதிட்டு இருக்கேம்மா. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்குமே. நான் கூட சின்ன வயசுல இந்த மாதிரி எல்லாம் எழுதிருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதெல்லாம் இருந்துச்சாமா? இவ்வளவு கம்மியா காசு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் எதுக்குதான் மார்க்கெட்டுக்கு வராங்களோ தெரியலப்பா. எங்க அம்மா பர்சுலயே இதோட நிறைய காசெல்லாம் பாத்திருக்கேன். ஆஹா, நம்ம வீட்டு பர்சு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நமக்கு இந்த பர்சு வேண்டாம். நல்ல வேலை பர்ஸ் எடுத்துட்டு வந்து என் மானத்தை காப்பாத்தின. ரொம்ப தேங்க்ஸ் ஷின்சான். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா.